வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இறால் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி மெயின் கோர்ஸ்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெசிபியில் ஆட் பண்ணக்கூடிய மசாலாவை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் உள்ள நல்ல மனம் வெளியே வர அளவுக்கு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதோடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு நல்லா ஃபைன் பவுடராக அரைத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் 4 to 5 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 7 to 8 காய்ந்த மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 3 to 4 நிமிடம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 500 கிராம் அளவு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 4 to 5 நிமிடம் இதை குக் பண்ணிப்போம். நம்ம ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃபைனாக அரைத்து வச்சுருந்த இந்த பவுடர் சேர்த்து மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடுத்து ஒரு 2 to 3 நிமிடம் குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான இறால் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.